ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனாம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஆந்திராவில் உள்ள மட்டப்பள்ளியில் ஒரு பாமரனுக்கு பகவான் நேரடியாக காட்சி தந்தது உண்மை நிகழ்வு பற்றி கூறப்போகிறேன். ஆந்திராவில் உள்ள மட்டப்பள்ளியில் லட்சுமி நரசிம்மர் கோயில் உள்ளது. அந்த கோயில் உள்ள வனப்பகுதியில் ஒரு காட்டுவாசி வசித்து வந்தார். அந்த காட்டுவாசி மட்டப்பள்ளி பகவான் மீது மிகுந்த பக்தி உடையவர். ஆனால் அவர் கோவிலுக்கு சென்றதில்லை. அவர் இருக்கும் இடம் கோயிலில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஒரு நாள் கடவுளை பார்க்கும் ஆவலுடன் அரிசி, பருப்பு, காய்கனி முதலியவற்றை எடுத்துக்கொண்டு நடந்து வந்தார். அவர் 2 நாட்கள் சிரமப்பட்டு நடந்து வந்தும் 3வது நாள் தான் அவரால் கோயிலை அடைய முடிந்தது. கோயிலை அடைந்தபோது நடை சாத்தப்பட்டிருந்தது. இவ்வளவு சிரமப்பட்டு வந்தும் இன்றே சுவாமியை காண முடியவில்லையே என்ற வருத்தத்துடன் கோயிலின் முன்பு இருந்த மண்டபத்தில் படுத்துவிட்டார். காலை நடை திறந்தவுடன் சுவாமியை தரிசிக்கலாம் என்ற எண்ணத்தோடு படுத்தவர் அயர்ந்து விட்டார். அப்போது கோயில் பட்டாச்சாரியார் ஒருவர் வந்து, என்னப்பா இங்கே படுத்திருக்கிறாய்? யார் நீ? எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டார். அப்போது காட்டுவாசி தன்னுடைய விவரத்தை எல்லாம் கூறிவிட்டு, காலை நடை திறந்தவுடன் சுவாமியை தரிசிக்கலாம் என்று உள்ளேன் என்று கூறினார். உடனே பட்டாச்சாரியார், காலை வரைக்கும் ஏன் பொறுத்திருக்க வேண்டும்? இப்போதே என்னுடன் வா, நான் உனக்கு சுவாமியை காட்டுகிறேன் என்று கூறினார். உடனே காட்டுவாசியும் அவர் பின்னால் சென்றார். அப்போது பட்டாச்சாரியார் காட்டுவாசி கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் நைவேத்தியம் செய்து சடாரி வைத்து தீர்த்தமும் கொடுத்தார். பின்னர் அவர் காட்டுவாசியிடம், தம்பி, நீ வெளியே செல்ல வேண்டாம். இன்று இரவு கோயிலுக்குள்ளே படுத்துக்கொள். நாளை நான் வந்து நடை திறந்த பிறகு நீ போகலாம். ஏனென்றால் இங்கு கள்ளர் பயம் அதிகம் உள்ளது. அதனால் நீ கோவிலிலே படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். அப்போது மறுநாள் காலையில் பட்டாச்சாரியார் வந்து நடையை திறந்தபோது அங்கு அழுக்கடைந்த உடையுடன் ஒருவர் படுத்திருப்பதை கண்டார். அவருக்கு கோபம் வந்தது. அதனால் அவர், யாரப்பா நீ இங்கே வந்து படுத்திருக்கிறாய் என்று கேட்டார். உடனே காட்டுவாசி பயத்தோடு எழுந்து, சுவாமி, நேற்று நீங்கள் தானே என்னை கோயிலுக்குள் கூட்டிச் சென்று சுவாமியை தரிசனம் செய்ய வைத்தீர்கள். எனக்கு சடாரி கூட வைத்து தீர்த்தம் கூட கொடுத்தீர்களே, மறந்து விட்டீர்களா என்று கேட்டார். அப்போதுதான் பட்டாச்சாரியாருக்கு புரிந்தது, கடவுள் இவருக்கு நேரடியாக காட்சி தந்திருக்கிறார் என்று. அப்போது சன்னதியை திறந்து பார்த்தபோது அந்த காட்டுவாசி கூறியது போல் நைவேத்தியம் செய்யப்பட்டிருந்தது. மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே முதல் நாள் இரவு எப்படி வைக்கப்பட்டிருந்ததோ அதுபோலவே இருந்தது. நடை சாத்தி இருந்தபோது அந்த கதவினை இவன் ஒருவனால் திறக்க முடியாது. அதனால் பகவானே வந்து இவனுக்கு காட்சி தந்திருக்கிறார் என்று ஆச்சரியமடைந்தார். இவ்வளவு காலமாக பூஜை செய்து வரும் தனக்கு பகவான் காட்சி தராமல், ஆச்சாரமே எதுவும் இல்லாமல் பக்தியை மட்டுமே கொண்டுள்ள இந்த பாமரனுக்கு இறைவன் காட்சி தந்ததை எண்ணி வியந்தார். இந்த நிகழ்வானது இப்பொழுதும் மட்டப்பள்ளியில் கலை நிகழ்ச்சியாகவும் சொற்பொழிவாகவும் நடந்து வருகிறது. கடவுளை
வணங்குவதற்கு, கடவுளிடம் பக்தி செலுத்துவதற்கு ஆச்சாரம் எதுவும் தேவையில்லை. உண்மையான பக்தி இருந்தால் போதும் என்பது இந்த மட்டப்பள்ளியில் நடந்த நிகழ்வினால் தெளிவாகிறது. நாமும் எப்போதும் கடவுளிடம் உண்மையான பக்தியை செலுத்துவோம். பக்தியை செலுத்தினால் நமக்கு கடவுள் காட்சி தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.